சிவப்பு ஜாக்கெட் ஒன்று சிக்கியிருக்கு. எப்பவுமே இந்த கொலை கேஸ்ல வந்து கொலை செய்யப்பட்டவங்க ஆணோ பெண்ணோ குழந்தையோ யாரா இருந்தாலும் அன்னைக்கு அவங்க என்ன ட்ரெஸ் உடுத்தியிருந்தாங்கன்னு கேட்பாங்க தெரியுமா? நீங்க காணாமல் போனவர்களை பற்றிய விவரத்துல ரொம்ப முக்கியமானது அவர்கள் அணிந்திருந்த உடை. சிவப்பு கலர் சேலையா, சிவப்பு கலர் ஜாக்கெட்டா, பச்சை கலர் சுடிதாரா, கருப்பு கலர் சட்டையா, பெல்ட்டா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க கேட்கலாம் இதெல்லாமா நான் வச்சிருக்க முடியும். ஆனா ரெகுலரா ட்ரெஸ் போடுறவங்கள வீட்ல இருந்து ட்ரெஸ் போடுறவங்க ஒரு கருப்பு சட்டை போட்டா அன்னைக்கு மட்டும் கருப்பு சட்டை போட மாட்டாங்க. கருப்பு சட்டை, ஒரு பச்சை, ஒரு ப்ளூன்னு ஒரு 6 சட்டை இருக்கும். அதுல கருப்பு சட்டையும் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த சம்பவத்து அன்னைக்கு அவர் கருப்பு சட்டை போட்டிருக்க, இந்த பச்சை சட்டை போட்டிருக்காருன்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு அண்ணனுக்கு தெரியும். அதே மாதிரிதான் ஒய்ஃபை காணா, அம்மாவை காணா, தங்கச்சி பிள்ளைய காணாங்கிறப்ப அன்னைக்கு அவங்க எந்த கலர் சுடிதார் போட்டிருந்தாங்க, ஜாக்கெட் சேலை உடுத்தியிருந்தாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன அடையாளங்கள் கூட அது பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கும். சிவப்பு கலர் ஜாக்கெட் இதுன்னு பெரிய விஷயமா? 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ பேர் சிவப்பு கலர் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க. அதை இல்லாம கண்டுபிடிக்க முடியுமான்னு அப்படி கேட்கக்கூடாது. யார் அந்த வருஷம் இறந்து போனவர்கள், இந்த இந்த இதுல என்னுடைய பிள்ளையக்கானா என்னுடைய பொண்ணக்கானான்னு இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க லிஸ்ட்டை ஃபுல்லா எடுத்தா அந்தந்த டேட்ல உள்ளவங்களுக்கும் இந்த எலும்புக்கூடிகளுடைய சோதனைக்கும் அப்ப லேடி யாரு? சிவப்பு கலர் ஜாக்கெட் போட்டிருந்தாங்கன்னா, சேலை கட்டியிருக்காங்கன்னா, அப்ப லேடி ஒரு ஸ்கூல் பொண்ணா காலேஜ் பொண்ணா இருக்க வாய்ப்பு இல்லை, பெரிய லேடியா கூட இருந்திருக்கலாம், தர்மஸ்தலா ஒர்க் பண்ணவங்களா இருந்திருக்கலாம், அதை எதிர்த்து போராடினவங்களா இருந்திருக்கலாம். இப்படி 4-5 கோணத்துல இது அணுக வேண்டிய தேவை வந்திருக்கு. இந்த ஸ்கூல் பொண்ணுங்க ரேப்பு, காலேஜ் பொண்ணுங்களை கடத்திட்டு போய் ரேப்பு, இந்த மாதிரி கோணத்துல மட்டும் போயிட்டு இருந்தது. இல்ல போராடியவர்களும் செத்துருக்காங்கன்னா அப்ப பெண்கள்னு மட்டும் யோசிக்காதீங்க, ஆண்களையும் யோசிங்க.